ஹலோ கைஸ், வணக்கம். சிவா சர்வீஸ் சென்டர். இது பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர்ஃப்ளை க்ரீன்லெஸ்ன்னு சொல்லி ஒரு பிங்க் அப்படிங்கிற மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைன்னு சொன்னாங்க, நல்லா தான் இருக்குங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாவு போட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் ஓடுதுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. என்ன கம்ப்ளைண்ட் தெரிலைங்கன்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. சரி, அதை தான் நம்ம பற்றி இப்போ கழட்டி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு என்னன்ட்டு வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நமக்கு புரியும். மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாசரை கழட்டணும். வாசரு கழட்டும் போதே தெரிச்சிருச்சு, அதனால் கேட்ச் பிடிச்சிட்டு அங்கேருந்து ஒருத்தன் தூக்கி போட்டாங்க. சரி வாங்க டெஸ்ட் லேம்பில் போட்டு செக் பண்ணிக்கலாம். சப்ளைலாம் வருது, பட் ஆனால் மிக்சி வந்து ரன் ஆகலை, கிரைண்டரு ரன் ஆகலை. என்னென்ன சொல்கிறான் பாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி வாங்க முதல்ல நம்ம இதை பேக் சைடு மாற்றி நம்ம கழட்டிக்கலாம். அது கொஞ்சம் அந்த கழட்டும் போது இது மட்டும் கொஞ்சம் பார்த்து கழட்டணும். ஏன்னா கீழே வந்து நம்ம அந்த லாக் வச்சு தான் நம்ம கல்லே ரன் ஆகுது. அந்த லாக் இல்லைன்னா நம்ம வந்து இந்த ட்ரம்மை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு கல் சும்மா டன்னாக்கான்னு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கழட்டுறதும் கொஞ்சம் பார்த்து கழட்டணும், கீழே உடையாத மாதிரி. அது உடையாமல் கழட்டுறது நம்ம கையில் தாங்க இருக்குது, கொஞ்சம் பார்த்து கழட்டணும். சரி, நம்ம கொஞ்சம் ஸ்டார் ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் லைட்டாக திணறுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கழட்டுவோம். அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கழட்டுறது வேணால் இப்போ நம்ம ரன் பண்ணி விட்டுடலாம், ஏன்னா ரொம்ப டைமிங் எடுக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டேன் வீடியோவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டுறோம். இந்த மாடல் ஆனால் நல்லா இருக்குங்க, நம்ம கழட்டி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அல்ட்ரா மாடலில் கொஞ்சம் ஓரளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் இருந்துச்சு. இந்த சேனல் புதுசாக வர்றவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நாளாக நம்ம ஃபுல்லாகவே ஷார்ட்ஸில் தான் போட்டுட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது லாங் வீடியோ போட்டுருக்கோம். சொல்லப்போனால் இதை ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் கழட்டியாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்லாக் ஆகிடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக, அதாவது எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டி கையில் எடுக்கணும். பட் ஆனால் இதில் ஏன் கழட்டி எடுக்க முடியலன்னா, நம்ம புதுசாக நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த கிரைண்டருக்கு இப்போ அதாவது பட்டர்ஃப்ளை க்ரீன்லெஸ் மாடலை ஃபஸ்ட்டு டைம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். இதுலேயே ஃபஸ்ட் வீடியோ இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாடலில் சர்வீஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான். நல்லா இருக்கானா, கிரைண்டர் பக்காவாக இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்னா சின்ன கம்ப்ளைண்ட் தான், பெரிய லெவல் கம்ப்ளைண்ட்லாம் கிடையாதுங்க. இந்த வீடியோ ஓட்டு விட்ருவோம். ஐயோ, பல வீடியோ ஒரு சின்ன லாக். என்ன ஸ்க்ரூவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 7 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. 8, 9 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. கழட்டிட்டோம், வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அல்ட்ரா மாடல் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கிராப் ஒர்க் மாடல் தான் போட்டுருக்குறாங்க. மோட்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு சுத்தம் தான் முக்கியங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளியர் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம பழையபடி நம்ம ஃபிட்டிங் பண்ணும்போது இதாக இருக்கும். அதனால் முதல்ல சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதே தான் மெத்தேடுங்க. முதல்ல க்ளீனிங் தான் இதுங்க. நம்ம எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வேலை செய்கிறக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வேலையும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அது உங்களுக்கு புரியும் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. நல்லா இருக்குது, பட் ஆனால் பெல்ட் லூஸ் எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. சொல்ல போனீங்கன்னா அல்ட்ரா மாடல் மாதிரி தாங்க இருக்குது. அல்ட்ராக்கு முன்னூற்றி பார்க்கும்போதுல பட்டர்ஃப்ளை இல்லை பிங்க் மாடல்னு பார்த்த மாதிரி இருக்குது. கழட்டி பார்த்தா உள்ள அல்ட்ரா மாடலாக தான் இருக்குது, பரவாயில்லைங்க. ஆனால் இது ஓரளவுக்கு நல்லது தான். ஆனால் என்ன, இதில் கொஞ்சம் மெயின் சர்வீஸ்லாம் போயிட்டா கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் மெயின் சர்வீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சொல்லப்போனால். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேரிங்குக்கெலாம் இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. உள்ளுக்கு வாட்ரு உள்ளே லீக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். டெஸ்ட் லேம்பில் போட்டு செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் லேம்பில் செக் பண்ணிட்டோம், ரன் ஆகலை.
பார்த்தீங்கன்னா தெரியும். சுவிட்சு கம்ப்ளைண்ட்டு, சுவிட்சு தான் ஃபால்ட் ஆகுது. அது என்ன காரணம்னு நம்ம பார்த்துடலாம். வெயிட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம இன்ஸ்டா பேஜ் சிவா சர்வீஸ்ன்றது அதையும் ஃபாலோ பண்ணி விட்ருங்க. நம்ம கூகுள் ரிவ்யூ போட்டு விட்ருங்க. நம்ம கடையோட பேரை போடுங்க, சிவா சர்வீஸ்ன்ற பொள்ளாச்சின்னு போட்டிங்கன்னா கூகுள் ரிவ்யூலே வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவும் தட்டி விட்ருங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நமக்கு அடுத்தடுத்த ஒர்க்கும் வரும். நம்ம பிராண்டும் கொஞ்சம் பெருசாகும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாவு வந்து கழட்ட முடியல. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீழோடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் செட்டப்ஸ் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணி கழட்டணும். அதனால் ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நம்ம அந்த நாபை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். குத்தமூச்சில் லைட்டாக கையில் அடிபட்டுருச்சு. இருந்தாலும் வீர சாகசம் தெரிய வேண்டாம், அதனால் இறங்கி பார்த்துடலான்ட்டு கழட்டிட்டோம். நாபை கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் டெஸ்ட் லேம்பில் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறதான் பெஸ்ட்டுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு அதில் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, அதை துடைக்கணும். துடைச்சா தான் நமக்கு வந்து அதான் சுத்தம் சோறு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அதை துடைக்கணும். துடைச்சி பார்த்தா தான் தெரியும். அதில் பார்த்தீங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. அந்த டஸ்ட்டை எல்லாமே கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதாவது வச்சு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரூ டிரைவரில் நம்ம துணியை மடிச்சிட்டோம். மடித்து இப்போ வேலையை பார்த்தா தரமாக செய்யணுங்க. வேலை எடுக்கிற மேட்டரில் அது கரெக்டாக ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டமர் வந்து பரவாயில்ல சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட பேசணும். அடுத்தடுத்த கஸ்டமர் அப்போ தான் வருவாங்க. நமக்கு வேலையை வந்து எந்த அளவுக்கு நம்ம கிளியராக பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கஸ்டமருக்கும் பிடிக்கும், அதாவது உங்களுக்கும் பிடிக்கும். அதனால் நீங்களும் நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்தளவுக்கு நம்ம வேலை செய்யணுங்க. அதாங்க நம்மளோட குறிக்கோள். பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஜாஸ்தியாக போட்டாங்க. அதாவது கம்மியாக இப்போ வந்து ஒரு கம்மியாக போடணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் என்ன ஆகுங்க, மாவு வந்து வெளியே தெரிக்கும் போதில் என்ன ஆகுங்க, அப்போது வெளியே தெரிக்கும் போதில் கரெக்டாக அந்த சுவிட்சு கேப்பில் போய் மாவு எல்லாமே ஸ்ட்ரக் ஆகிருச்சு. அந்த நாபு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுக்கு பிடிச்ச மாதிரி. உங்களுக்கு சுவிட்சு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அந்த சுற்றி அந்த அழுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன நைஃப் எடுத்து, அதாவது ஒரு சின்ன கத்தி எடுத்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன திட்டாக இருந்தால் கூட நமக்கு உள்ளே போய் சுவிட்ச் லாக் ஆகும். சில டைம் வந்து ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கூட நமக்கு திறக்கும். எதுக்கும் இது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்சையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு முதல்ல கண்டுபிடிக்க முடியும். சுவிட்சு நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா இது புது கிரைண்டர்னு சொன்னாங்க. வாங்கி ஒரு 5 மந்த்து தான் ஆச்சுங்க. அதுக்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க. சரி கொண்டு வாங்க பார்த்துக்கலான்னு சொன்னோம். எதுக்கு நம்ம சுற்றி ஏதாவது சின்ன அழுக்கு இருந்தாலும் எடுத்துக்கலான்ட்டு லைட்டாக ஐபி அடித்தோம். ஐபி அடிக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு நினைப்பீங்க. நான் என்ன பண்ணுறதுங்க, சும்மா ஒரு கிளியர் ஆகும்ல டஸ்ட்டு. அதனால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கிளியராக தொடச்சி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு லைன் வந்துருச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது சுவிட்சு. டெக்ஸ்ட் லேம்பில் செக் பண்ணணும். ஏன்னா டேரெக்டாக போடக்கூடாது, டெக்ஸ்ட் லேம்பில் செக் பண்ணணும். அதே மாதிரி கையை வந்து இப்படி வச்சு யாருமே ட்ரை பண்ணக்கூடாது. நான் ட்ரை பண்ணுறேன்னா நமக்கு கொஞ்சம் அனுபவம், அதனால் நம்ம எப்படி இதுன்னு நமக்கு தெரியும். அதாவது புதுசாக நம்ம இதை கழட்டி பார்க்குறவங்க வந்து அதை ட்ரை பண்ணக்கூடாது. ரூமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ரன் ஆகுது. சுவிட்சு இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. லைன் ஏதாவது டேமேஜ் எதுவுமே இல்லை. சுவிட்சும் நல்லா தான் இருந்துச்சு. அதனால் நம்ம அதே சர்வீஸ் பண்ணிட்டோம். சுவிட்சு ஃபால்ட்டும் கிடையாது. ஆனால் இது வந்து கம்பெனி ஒரிஜினல் சுவிட்சுனால நம்ம அதையே விட்டுட்டோம். ஏன்னா பலபடி நம்ம மாற்றி கூட நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சுவிட்சு அதே சுவிட்சு சேம் சுவிட்சு நல்லா நீட்டாக இருந்தனால அதே கம்பெனி ஒரிஜினல் சுவிட்சுனால அதே சேம் அப்படின்னால அதை போட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நீட்டாக தொடச்சி விட்ருவோம். இப்போது நம்ம சொல்கிற மாதிரி ஏன்டா நீ ஆகுனா டைலாக்காக போட்டு கொள்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. அதான் உண்மைங்க. என்னன்ட்டு இன்னும் மொட்டையாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்குமே அதே தான் சேம். பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே பக்கவாகிருச்சு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவெல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் வந்தீங்கன்னா கிரைண்டரில் வந்து அந்த மாவு வந்து உள்ளே தெரிக்காமல் பார்த்துக்கணும். மாவு தெரிச்சனால தான் உள்ள ஸ்டக்கான காரணம். பார்த்தீங்கன்னா நீட்டாக ஓடிட்டுருக்கு கிரைண்டர்.
பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த லாக் வந்து நம்ம அப்படி பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் மாதிரி அப்படி மேலே டால்ஃபினோட கொம்பு இருக்கும்லைங்க அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல்னு தான் சொல்லலாம். கிரைண்டரு பார்த்தீங்கன்னா தெரியும், கிரைண்டர் ஜம்முன்னு ஓடுது. அடுத்து அந்த புஷ்ஷு ஒயிட் கலர் புஷ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கழட்டுறதும் அதாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம மாட்டுறதும் அதாக தான் இருக்கணும். ஏன்டா கட்டிங் பிளேடை தூக்கி போட்டு பிடிச்சோம், என்ன கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏதோ மிஸ் ஆகலை, மிஸ் ஆனால் அவ்வளோதான். தெரியும், நீட்டாக துடைச்சி வச்சு ஓகே லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிவிட்டு அப்படியே தலைகீழ ஒரு திருப்பி விட்டுட்டு ஓகே ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக அதில் போட்டுடலாம். எல்லாத்துலேயுமே வந்து ஸ்க்ரூ வந்து சும்மா நார்மலாக தான் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வாஷர் போட்டு இப்படி கொடுத்துருக்காங்க, பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ஹீட் ஆனால் கூட உங்களுக்கு அந்த வாஷருக்கு மேலே தான் நம்ம ஸ்க்ரூ இருக்கும். ஏன்னா கழட்டுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில கிரைண்டர் எல்லா மாடல் கிரைண்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஷரே போட்டிருக்க மாட்டாங்க. இதில் வந்து வாஷர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறதுங்க, ஃப்யூச்சர் கொஞ்சம் டெக்னாலஜியாக கொண்டு வரலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க, நம்ம கழட்ட மூச்சுலேயே ரொம்ப சிரமப்பட்டு கழட்டணும். மாட்ட மூச்சை வச்சு வேகமாக மாட்டலான்னு சொல்லி போட்டு கொஞ்சம் வீடியோ ஸ்பீடு பண்ணியிருக்கிறேன். அந்தளவுக்கு யாரும் ஸ்பீடாக மாட்ட முடியாது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. மறக்காமல் சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாட்சிங் திஸ் ஃபுல் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் ஆகினா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அடுத்தடுத்த வீடியோ கேட்டுருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம தூக்கி வச்சுமா அப்படியே ஒரு அமுத்து லாக்கு, அவ்வளோதாங்க. வேறு லெவலு, சிம்பிளான இதுங்க, வச்சாச்சு. வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கிரைண்டர் இதை ஆன் பண்ணும்போது இப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக நல்லா ஸ்பீடாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் கையை வச்சு பண்ணி பார்க்குறீங்கன்னா ஸ்பீடு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். பட் ஆனால் ஸ்பீடு பக்காவாக இருக்குது. இதுக்கு மேலே ஸ்பீடுனா உங்களுக்கு, அதாவது நம்ம கரெக்டாக நம்ம அரைக்கிறோன்னா டைம் கரெக்டாக தண்ணி தெளிக்கணுங்க, சும்மா விடக்கூடாதுங்க. ஓகே, பேக் பண்ணி கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம் வந்தாங்கன்னா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.